தெய்வீக நியமனங்களுக்குள் நீங்கள் வந்து நிற்கும் பொழுது வர வேண்டியதெல்லாம் வரும். எங்கே நான் போக சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. என்னை லீட் பண்ணுங்க ராஜா. என் குடும்பத்தை, என் வாழ்க்கைய உங்களுக்கு நேரா என்ன பண்றேன், அர்ப்பணிக்கிறேன். அப்ப நான் சொல்றேன், தெய்வீக திட்டத்துக்கு நீங்க வரும் பொழுது வராத பணம் உங்க கையில வரும். பணம்னா வராது. நான் சொல்லட்டுமா, purpose attracts prosperities. நோக்கங்கள் செல்வத்தை கவருகிறது. இப்போ ஆண்டவர் ஒரு இடத்தை குறிக்கிறாரு, ஒரு இடத்தை குறிக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஆபிரகாம் வர்றான். அவர் சொல்றாரு, நான் நியமித்த இந்த மலைக்கு வா, நான் குறித்த இந்த மலைக்கு வா, வந்து ஈசாக்கு என்ன பண்ணும், பலி செலுத்தணும். இப்போ அந்த இடத்துக்கு ஈசாக்கு கூட்டிக்கிட்டு இவன் என்ன பண்றான், வர்றான். கதை உங்களுக்கு தெரியும். ஈசாக்கு பலி செலுத்தணும்னு இவன் கையை எடுக்கும்போது, கத்தி எடுக்கும்போது கத்தர் என்ன சொல்லிட்டாரு, நிறுத்துப்பா, அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே திரும்பி பார்த்தா அங்கே என்ன இருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டி கொம்பு முள்ளில் சிக்கிக்கிட்டு அப்படி கிடக்கு. கடைசியில் அந்த ஆட்டை எடுத்து அவன் என்ன பண்ணுறான், பலி செலுத்துறான். நல்லா கவனிங்க. நியமித்த அந்த இடம், ஆமென். கடவுள் உங்களுக்கு ஒரு பிளேஸை, ஒரு இதை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த குறிக்கும் மலைக்கு ஆபிரகாம் வந்தா வராத ஆடு வருது. ஆமென். வராத ஆடு என்ன பண்ணுது, வருது. ஆராய்ச்சி செய்கிற பண்டிதர்லாம் சொல்றாங்க, இது இயற்கையின்படி சாத்தியமே கிடையாது. சும்மா ஆடு வந்தது இல்லை, ஆடு ஏதோ சும்மா வீட்டுக்குள்ள வந்ததுன்னு இல்லை, அவ்வளோ பெரிய மலை உச்சிக்கு வரவே முடியாது. அப்படி வரணும்னா அது ஒரு அற்புதம், அது ஒரு அதிசயம். அப்ப நான் இப்படி சொல்லட்டுமா, குறித்த இடத்திற்கு அல்லது தேவன் உங்களை அழைத்த நியமித்த ஸ்தானத்திலே நீங்கள் வந்து நிற்கும் பொழுது வர முடியாதது வர வேண்டிய இடத்திற்கு வந்து சேரும். ஆமென். சாத்தியமே கிடையாது, வராதது வரும். வாங்கிக்கோங்க. வர முடியாதது உங்களை நோக்கி வருகிற மாதமாய் அது இருக்கிறது. ஆமென். Assignment attracts everything. ஆமென். தெய்வீக நியமனங்களுக்குள் நீங்கள் வந்து நிற்கும் பொழுது வர வேண்டியதெல்லாம் வரும். ஆமென்.